வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லக்ஷ்மி நாராயண் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. மேஷ ராசிக்கு 22ஆம் தேதி வரை சின்ன சின்ன அவமானங்கள், ஒரு டென்ஷன்ஸு, தாயாருடைய உடல்நிலை சார்ந்த விஷயம் சரி, தாயாருக்கும் சின்ன சின்ன அவமானங்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள், வாகனங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும். 22ஆம் தேதிக்கு மேலே அதெல்லாம் நீங்கி நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும். காரணம், செவ்வாய் வந்து அங்கே 4ஆம் இடத்துல வந்து தகுதி குறைவான இடத்துல நீச்சமாகறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சூரியன் அங்கே வர, ஸோ அதனால் கொஞ்சம் அந்த கோபங்கள், தாபங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இப்போ 22ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகுதுங்க. ஸோ அது வரை கொஞ்சம் அந்த டென்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கங்க. என்னடா அது நம்மளை இன்சல்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்கே, அம்மா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க, அம்மா எப்படி கஷ்டப்படுறாங்களே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் 22ஆம் தேதி வரை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. ஓகேங்களா. ஸோ அதில் சின்ன சின்ன தகுதி குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது நல்லது. 2ஆம் இடத்தில் ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்திரனுடைய சாரம். ஸோ சந்திரன் போது கொஞ்சம் ஒரு வேரியேஷன்ஸ், என்ன சொல்கிறது, ஒரு பேசும்போது கொஞ்சம் பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க, பிரம்மாண்டமாக பேசுவீங்க, அதாவது பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ அது வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். பட் குடும்பத்தில் வந்து சில நேரங்களில் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து அகலக்கால் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கனால கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணும். மற்றபடி வந்து 3ஆம் இடத்தில் புதன் நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கார். ஸோ 3, 6 இருக்கும்போது தொழிலாளர்களுக்கு புதிய கான்ட்ராக்ட், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடம் நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க, புத்திசாலித்தனமாக நிறைய முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 22ஆம் தேதி வரை 4ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சலும் இருக்கும்போது தாயாருடைய சூழ்நிலையும் சரி, வீடு, வாகனம், வண்டிகளெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 22ஆம் தேதி வரை கொஞ்சம் ஜாகிரதைங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் அதிபதி 4இல், அதுவும் சூரியன் இருக்கனால குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. ஸோ கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், டேக்ஸ் கட்டுறது, வரி, இந்த மாதிரி விஷயங்கள் பெண்டிங் இருக்கிறதெல்லாம் வந்து பே பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அதுக்கு அடுத்தது 5ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது குழந்தைங்களுடைய விஷயங்கள், படிப்புக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுவீங்க. இப்போது ஸோ ஸ்கூல்ஸும் திறக்க போகிறாங்க. ஸோ கொஞ்சம் அதுக்கான செலவுகள்லாம் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தோம்னா 5இல் வர செவ்வாய் 22ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் வந்து சின்ன சின்ன இடையூறுகள் பண்ணுவாங்க, கொஞ்சம் டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, கோவப்படுவாங்க குழந்தைங்க. ஸோ இதான் 22ஆம் தேதிக்கு மேலே. அதுக்கப்புறம் பார்க்கணும்னா 6ஆம் அதிபதி புதன். ஸோ 6ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து உள்ளுக்குள்ளே செக்ஷன் மாறுது, சில பேருக்கு வந்து இடமாற்றம், சில பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு டிவிஷனையும் சேர்த்து பார்த்துங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். கடன்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஓரளவுக்கு நீங்கள் சமாளிச்சிருவீங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் கடன் கேட்ட இடத்துலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5இல் இருக்கிற நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள், கணவன் மனைவிக்கு நடுவில் இருந்த ஒரு கருத்து வேறுபாடு நீங்கி ரொம்ப சந்தோஷமாகவும் சூழ்நிலை சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தாங்க. கலைஞர்களுக்கும் பார்த்திங்கன்னா இதுவரை இருந்த ஒரு இன்னல்கள், ஒரு டென்ஷன்ஸ்லாம் நீங்கி ஓரளவுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குதுங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நல்ல காதல் சார்ந்த விஷயங்கள் இருந்த இடர்பாடுகள், டென்ஷன்ஸ்லாம் நீங்கள் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, மேரேஜ்க்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் சில பேருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து முயற்சி பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 8இல் கேது. ஸோ 8இல் உள்ள கேது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் புதனின் சாரத்தில், அதாவது சனியுடைய சாரத்தில் இருக்கார். ஸோ சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது 10ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் பழைய பெண்டிங்ஸு, கேஸ், இதெல்லாம் வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த பழைய பெண்டிங் கேசஸ்லாம் வந்து கிளியர் ஆகி எல்லாம் சிறப்பான ஒரு விஷயமாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சட்டத்திட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிட்டீங்கனாலே போதும். மற்றபடி 9ஆம் அதிபதி 11 வக்கரமாக இருக்கும்பொழுது அப்பா கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பார். இருந்தாலும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, திட்டி அடம் பிடிச்சி அதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டியது செய்வார். செய்யாமல் இருக்க மாட்டார், கொஞ்சம் டிலேவாக நடக்கும். ஸோ மேற்படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் காலதாமதம் ஏற்படும். மாணவர்களுக்கு என்ன குரூப் எடுக்கலாம், என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய லாபங்கள்லாம் இருக்குது, நிறைய கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது சார். ஆனால் எல்லாமே ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ தரேன்னு இழுபறிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கும். ஸோ அதனால் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். 12இல் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 11 இருக்கும்போது மறைமுகமான இன்கம்ஸ் சோர்ஸஸ்லாம் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ எதிரிகளுடைய வலுக்குறையும், கொஞ்சம் செலவுகளை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் தான். 20ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதேசி அன்றைக்கி
அன்றைக்கி வயிற்றுக்கு லீவை விட்டுட்டு அன்றைக்கி வந்து ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு அந்த பெருமாளுடைய பேரை சொல்லிட்டு வரும்போது ரொம்ப சிறப்பான பலன் இருக்கும். ஸோ நீங்கள் அன்றைக்கி பாருங்கள், அந்த மாதிரி பண்ணி வரும்போது அதாவது மாதத்துக்கு வந்து 2 வாட்டி வருங்க. ஸோ அது வரும்போது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து ஒரு 24 நாள் வந்து நம்ம வயிற்றை வந்து காயப்படுவோம். ஸோ அப்போ வந்து என்னென்னா உடம்புல இருக்கிற வந்து கழிவுகள்லாம் நீங்கி நல்ல உடம்பு நல்லாயிருக்கும். ஸோ அதே நேரத்தில் வந்து அந்த நாம ஜபத்தை உருவாக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு 2 வாட்டியாச்சும் இறைவனை நினைக்கிறோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் 21ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷம், தோஷங்களை விளக்குவது பிரதோஷங்க. இப்போ கோயில்கள்லாம் திறந்துட்டாங்க. ஸோ அதனால் 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே அந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வழிபாடு பண்ண முடியலன்னா கூட காலையிலே போயிட்டு ஒரு ஐயர்கிட்ட வந்து தேனோ விபூதியோ ஏதோ ஒரு விஷயம் வந்து அபிஷேகத்தை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது உங்களது தோஷங்கள் நீங்கள் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 23ஆம் தேதி அன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு என்னென்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. அதுவும் வந்து கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கவங்க வந்து சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்று அங்கே ஒரு அரை மணி நேரம் மெடிடேஷன் பண்ணி வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களது கடன்கள் நீங்கும். குரு கேது இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் இருக்கும் ஜாதகத்தில். ஸோ அதாவது குரு கேது தொடர்புடைய ஜாதகக்காரர்களும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்று அங்கே வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும். இந்த வாரம் மட்டுமில்ல வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.